வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைக்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியரா அனாலிசிஸ் தென் நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ், நம்மளோட பெஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ், இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். சோ எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம ப்ரொவைட் பண்ற டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா வந்து ட்ரேடிங் வியூல ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம அதான் பண்ணிருக்கோம், மேக் பண்ணியாச்சு. சோ இப்போ வந்து நம்ம ட்ரேட் போலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம லைன்ல இங்க ரிவர்சல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆயிருக்கணும், ரைட்? இதோட க்ளோசிங் வேல்யூ. சோ க்ளோசிங் வேல்யூவான 56784 நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது இல்லையா? 56715 வரைக்கும் இங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்துட்டு ஒரு 69 பாயிண்ட் வந்து நீங்க வந்து நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். சோ இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் வாங்க செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லயே வந்துட்டு இங்க வந்துட்டு ரிவர்சல், இங்கேயும் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. சோ கன்ஃபர்மேஷன் இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56862 நீங்க என்டர் ஆயிருக்கணும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு மொமெண்டம் நமக்கு கிடைக்கல. அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பட் ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம மார்க்கெட் ரிவர்சல் ஆயிட்டு இங்க நமக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. சோ எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ணாதீங்க. சோ இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூல தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிப்போம் இல்லையா? சோ இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ 56836ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்க வந்து ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் அகைன் பாத்தீங்கன்னா தேர்ட் ட்ரேட். அகைன் நம்ம லைன்லயே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? சோ தேர்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்துட்டு ரிவர்சல் அகைன் இங்கேயுமே வந்துட்டு ரிவர்சல்ல தான் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. சோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆயிருக்கணும். சோ 5688 இங்க நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா போதும். இங்க இருந்து பாருங்க நமக்கு அப்வர்ட்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? கிடைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அது ஃபுல்லாவே அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. சோ அதோட மேக்ஸிமம் வரைக்குமே நீங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு 57249 வரைக்குமே நீங்க நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்க, இங்க நமக்கு அதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட லோல தான் நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம என்டர் ஆனோம். என்டர் ஆயிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் தான். சோ சாலிடா இங்க மட்டுமே வந்துட்டு ஒரு 361 பாயிண்ட் வந்து நீட்டா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் நீங்க. இஃப் சப்போஸ் எனக்கு இங்க நான் கன்ஃபர்மேஷன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நான் இங்க என்டர் ஆனேன். என்டர் ஆயிட்டு நம்ம லைன்லயே பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் லைனை நீங்க செட் பண்ணியிருந்தா உங்க டார்கெட் அச்சீவ்டு தான். இல்ல நான் செகண்ட் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்க டார்கெட் அச்சீவ்டு. இல்ல நான் இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமமா செட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு இங்கேயும் உங்களோட டார்கெட் அச்சீவ்டு தான். சோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட்ல தான் இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம செட்டப் லைன் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். சோ இதுல நீங்க எந்த லெவல்ல நீங்க உங்களுக்கு மினிமமான டார்கெட் நீங்க செட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அச்சீவ் ஆயிருக்கும். சோ நான் மேக்ஸிமமான டார்கெட் சொல்லிட்டு இருக்கேன். சோ 361 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா நீங்க வந்துட்டு இங்க ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டா வெளில வந்திருக்கலாம். பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வெனஸ்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 69 ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம ஒரு 69 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணோம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 361 பாயிண்ட் வந்து 361 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். சோ பட் மிடில் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனது இல்லையா? ஒரு 26 பாயிண்ட்ஸ். சோ 430 நம்ம ப்ராஃபிட் புக்கிங்ல ஒரு 226 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? சோ பாத்தீங்கன்னா நமக்கு 404 பாயிண்ட்ஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பேங்க் நிஃப்டில மட்டும் இன்னைக்கான ஸ்டேட்டஸ் படி வெனஸ்டே ஸ்டேட்டஸ்ல நீங்க ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கலாம். இது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் இல்லையா? சோ எப்பவுமே நம்ம செட்டப் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். சோ அதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மினிமமான ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50ல ஹிட் ஆச்சு. நிஃப்டி 50க்கான வெனஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம பாத்துடலாம். சோ இப்ப நிஃப்டி 50க்கான வெனஸ்டே அனாலிசிஸும் இப்ப நம்ம பாத்துடலாம். சோ நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம பேங்க் நிஃப்டில ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது இல்லையா? ஒரு 400 பாயிண்ட்ஸ் நீங்க ப்ராஃபிட் புக்கிங்ல வெளியில வந்திருப்பீங்க. பட் நமக்கு இங்க நிஃப்டி 50ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு இல்லையா? சோ வந்து பாருங்க, வாங்க பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். சோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்ம லைன்ல கிடைக்கவே இல்லை. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்துட்டு ரிவர்சல்ல இங்க நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூல
வேல்யூல நீங்க என்டர் ஆயிருக்கணும். 25183ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்கன்னா இங்க பாருங்க ப்ராப்பரான மொமெண்டமே நமக்கு கிடைக்காம மார்க்கெட் சடனா ரிவர்சல் ஆயிட்டு ஸோ இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட லோல நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிருப்போம் இல்லையா 25165ல இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அகைன் உடனே நம்ம லைன்லயே வந்துட்டு நம்ம லைன்ல வந்துட்டு ரிவர்சல், இதுவும் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சது. கிடைச்சு இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இதோட க்ளோசிங் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்ல நம்ம என்டர் ஆயிருக்கணும். ரைட், 25159ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டமே இல்லாம ரிவர்சல் ஆயிட்டு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் கேண்டோட இங்க ஹைட்ல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்போம் இல்லையா. சோ 25171ல இங்க நமக்கு செகண்ட் ட்ரேடுமே இங்க வந்து நமக்கு ஒரு 12 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சோ நம்ம ஃபாலோ பண்ற ரூல் படி என்ன பண்ணுவோம், சோ அகைன் 2 டைம்ஸ் நமக்கு ஒரே லைன்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் கூட நம்ம அந்த ட்ரேடை அட்டென்ட் பண்ண மாட்டோம். அது இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ அதை இன்னைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ வெனஸ்டேக்கான நிப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த நம்ம 2 ட்ரேட் அட்டன் பண்ணோம், ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு ஸோ இன்னைக்கான வெனஸ்டேக்கான ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட்டட் இல்லையா. இப்போ வந்துட்டு இதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு இந்த இதை நீங்க கன்சிடர் பண்ணாம இந்த அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அது எனக்கு பரவாயில்ல, நான் அகைன் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்டர் ஆகிறேன் அப்படின்னு நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா நமக்கு அகைன் ஒரு தேர்ட் ட்ரேட் அதுவும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. சோ நம்ம ரூல் படி நீங்க என்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா இங்க நமக்கு லைன்ல வந்து பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ரிவர்சல் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த கேண்டலோட க்ளோசிங் வேல்யூல நீங்க என்டர் ஆயிருந்தீங்கன்னா போதும், பாருங்களேன் இங்க வந்து இதோட ஹைக் வரைக்கும் நீங்க நீட்டா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஐ மீன் 25230 வரைக்குமே நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்க வந்து ஒரு 51 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து சாலிடா ப்ராஃபிட் புக்கிங் உண்டு. பட் நம்ம ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் படி வந்துட்டு நம்ம 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். அது இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால இங்க நமக்கு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு நிப்டி 50ல. பட் பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம இன்னைக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் நமக்கு க்ளோஸ் ஆச்சு. சோ ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அங்க ஒரு 400, இங்க நமக்கு ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இல்லையா 30 பாயிண்ட்ஸ். ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 374 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இன்னைக்கான பேங்க் நிப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் வந்து இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகேயா, சோ வாங்க இப்ப நிப்டி 50க்கு நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே வந்து நாளைக்கு நிப்டி 50 எக்ஸ்பைரி டேட் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நிப்டி 50க்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் செட்டப்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பாத்துடலாம். ஸோ நிப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டேக்கான டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கறத இப்போ பாத்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 25239, 25312, 25382, 25449, 25512, 25589, 25667, 25736. இதான் நமக்கு நிப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், தேர்ஸ்டேக்கான டார்கெட்ஸ். தென் இதே நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 25174, 25040, 24934, 24864, 24783, 24681, 24620, then 24528. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிப்டி 50க்கான பெஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட். ஆக்சுவலி ரொம்ப அக்யூரேட்டா நம்மளோட பாயிண்ட் வந்து மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆகுங்க. என்ட்ரியில எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா என்ட்ரு ஆகுங்க. என்ட்ரு ஆயிட்டு டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷுவரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். சோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேங்க் நிப்டிக்கான நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் இப்ப பாத்திரலாம். சோ பேங்க் நிப்டிக்கான நம்ம வந்துட்டு நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்ப பாத்திரலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு நான் அப்வர்ட்ல இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ பார்த்துடலாம். ஸோ 57261, தென் 57395, 57561, 57797, 57966, 58145, தென் 58366. இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது மார்க்கெட் நாளைக்கு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 57023, 56836, 56697, 56550, 56373, 56267, 56000, 55931. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட் வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஷூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.